சரி வாங்க ஆரம்பிக்கலாம். டெக்னாலஜி உலகத்துல குறிப்பா சொல்லணும்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஒரு பெரிய பவர் ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கு. பல வருஷமா அமேசான், மைக்ரோசாஃப்ட்னு ரெண்டு பெரிய தலங்க தான் இந்த மார்க்கெட்டை ஆண்டிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ யுகம் வந்ததால ஒரு புது போட்டியாளர் மொத்த ஆட்டத்தையும் மாத்த வந்திருக்காரு. இந்த ஒரு லைன் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முழு கதையோட சாராம்சம். ஒரு காலத்துல அசைக்கவே முடியாதுன்னு நினைச்சவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பயங்கரமான சவால் வந்திருக்கு. இது எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தான் நாம இப்போ விலாவாரிய பார்க்க போறோம். ஆரம்பத்துல கிளவுட் மார்க்கெட்னாலே ரெண்டு பேர் தான். ஒன்னு அமேசான் வெப் சர்வீசஸ், அதாவது AWS, இன்னொன்னு மைக்ரோசாஃப்ட். அவங்களோட டெக்னாலஜியும் சரி, மார்க்கெட்ல அவங்களுக்கு இருந்த பிடியும் சரி, மத்தவங்கள பக்கத்துல கூட நெருங்க விடாம ஒரு கோட்டை கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ கூகுள் ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் பந்தயத்துல இறங்கியிருக்கு. அவங்க அமைதியா இல்லாம நேரா களத்துல இறங்கி நாங்களும் இந்த ரேஸ்ல இருக்கோம்னு ரொம்ப சத்தமா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஏஐ யுகத்துல ஜெயிக்கிறதுக்கு கூகுளோட மாஸ்டர் பிளான் என்னவா இருக்கும்? எப்படி இந்த பெரிய ஜாம்பவான்களை அவங்க சமாளிக்க போறாங்க? அதுக்கான பதில் ஒரு பிரம்மாண்டமான நம்பர்ல ஒழிஞ்சிருக்கு. ஆமா, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். $185 பில்லியன். சும்மா சொல்லல, இது ஒரு சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இந்த ஒரே வருஷத்துக்காக மட்டும் கூகுள் ஒதுக்கி இருக்கிற தொகை இது. போன வருஷங்களை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். யோசிச்சு பாருங்க, இந்த பணத்துல பெரும் பகுதி ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு மட்டும்தான் செலவாக போகுது. இது ஒரு போருக்கான தயாரிப்பு மாதிரி தான். ஆனா கதை இங்க முடியல. இது வெறும் பணத்தை வச்சு ஜெயிக்கிற கேம் இல்ல. கூகுள் கிட்ட ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்கு, அது அவங்க போட்டியாளர்கள் கிட்ட இல்ல. இந்த ஸ்லைட்ல இருக்கே, இதுதான் அவங்களோட ட்ரம்ப் கார்டு. ஒரு பக்கம் என்விடியாவோட ஜிபியூஸ், இதுதான் இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்ட். எல்லாருமே ஏஐ வேலைகளுக்கு இதை தான் பயன்படுத்துவாங்க. இன்னொரு பக்கம் அவங்களே சொந்தமா ஏஐக்காகவே டிசைன் பண்ணின டிபியூன்னு ஒரு சிப். இது ரெண்டும் கையில இருக்கிறதால அவங்களால எந்த மாதிரி ஏஐ டாஸ்க்குக்கும் கரெக்டான ரொம்ப பவர்ஃபுல்லான ஹார்ட்வேரை கொடுக்க முடியும். செம ஃப்ளெக்சிபிலிட்டி இல்ல? சரி, இந்த பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா? இந்த நம்பர்ஸ பாருங்க, உங்களுக்கே புரியும். கூகுள் கிளவுட் இப்போ வருஷத்துக்கு $72 பில்லியன் பிசினஸ் பண்ற வேகத்துல போயிட்டு இருக்கு. நினைச்சு பாருங்க, கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் நஷ்டத்துல ஓடிட்டு இருந்த ஒரு டிவிஷன் இப்போ தெளிவா லாபம் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. இது சாதாரண விஷயம் இல்ல. அது மட்டும் இல்ல, கம்பெனிங்கெல்லாம் ஏஐக்காக எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு ஒரு சர்வே எடுத்ததுல கூகுள் 57% வேகத்தோட முன்னாடி நிக்கிறாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, மார்க்கெட்ல கம்பெனிங்க கூகுளோட ஏஐ சர்வீசஸ நம்பி ரொம்ப வேகமா அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. கூகுள் சூப்பரா வளர்றாங்க. ஆனா இந்த கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நாம கவனிக்காத இன்னொரு பிளேயர் ரொம்ப வேகமா மேல வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. உண்மையிலேயே ஏஐ அடாப்ஷன்ல கூகுள் தான் ஃபாஸ்டஸ்ட் பிளேயரா? ஒருவேளை இல்லாம இருக்கலாம். இப்போ இந்த சார்ட்ட பாருங்க. அதே சர்வேல கூகுளோட முன்னாள் ஊழியர்கள் ஆரம்பிச்ச ஆண்ட்ரோபிக்ங்கிற ஒரு புது கம்பெனி அடேங்கப்பா 77% செலவு வேகத்தோட முதலிடத்துல இருக்கு. கூகுளை விட இது ரொம்ப அதிகம். இதோட அர்த்தம் என்னன்னா, கூகுள் ஒரு பெரிய சக்தி தான், ஆனா ஆண்ட்ரோபிக்கோட இந்த அசுர வளர்ச்சியை நாம குறைச்சு மதிப்பிடவே முடியாது. சோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? அந்த பழைய கிளவுட் பார் முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு புது, இன்னும் காம்ப்ளெக்ஸான ஒரு ஏஐ பார் ஆரம்பிச்சிருக்கு. இது இனிமே 2-3 பேர் சண்டை போடுற மாதிரி இருக்காது. இப்போ இந்த ஏஐ ஆதிக்கத்துக்கான யுத்த களத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஜாம்பவான்களான AWS, மைக்ரோசாஃப்ட், அவங்களுக்கு சவால் விடுற கூகுள், இவங்க கூடவே ஆந்த்ரோபிக் மாதிரி மின்னல் வேகத்துல வர்ற புது போட்டியாளர்களும் இருக்காங்க. ஏஐ யுகம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா வின்னர் யாருன்னு இன்னும் முடிவு செய்யப்படல. இந்த புது போர்க்களத்துல யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கூகுளோட இந்த பிரம்மாண்ட முதலீடும் டியூவல் சிப் ஸ்ட்ராட்டஜியும் அவங்கள ஜெயிக்க வைக்குமா? இல்ல ஆந்த்ரோபிக் மாதிரி ஒரு புது முகம் வந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த டெக்னாலஜி போர் இப்பதான் உண்மையிலேயே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு.